guys. இன்னைக்கு டே 32 ஆஃப் நாவே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின் ஈவென்ட். இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. சொல்லுங்க. ஒரு இந்திய குடிமகனா நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொடி ஆட்டிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எப்பற நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே சார்? கரெக்ட்டா மார்க்ல இருக்கனா? பக்கா மார்க். ஓகே. ரெடி? Facebookல லைக்ஸ் எப்படி? இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. ஆசர மரக்காயா. Much later. இந்த மொமெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. We are in a moment of world record. World recordல இடம் பெற்றுட்டோம். நான் இன்னைக்கு பெரிய படம் நடந்துட்டேன். சோ இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து முடிச்சாச்சு. பேனல் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பெற்றுட்டோம். இந்தியானா நாங்க இன்னைக்கு பெருமையா ஃபீல் பண்றோம். டேய் நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமோ சந்திராயனை ராக்கெட்ல விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆவுன்னா அடிச்சுக்கிறானுங்க வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவொன்னு அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாயினாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதா? வந்தே மாதரம் வந்தே. டே 32 ஆஃப் ராவே இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதாவது எங்கள் காலேஜ் மூலயமா வந்து இன்றைக்கி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை பீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிது. அதான் இப்போதைக்கு வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் ஹியூமன் இமேஜ் ஆஃப் அசோகா சக்ரா வந்து எஸ்எம்விசி காலேஜ் தான், அதாவது நாங்கள் படிக்கிற காலேஜ் தான் வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ அப்ராக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒரு 4500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே, எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலும் கிடச்சிது. அண்ட் மீன் டைம் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை பீட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருந்துச்சு. வந்து ஒரு நல்ல மெமரிஸாகவும் இருந்தது. இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன்ற சின்ன ஒரு செக்மெண்ட்டாக இருப்போம்னு நினைக்கிறேன் நான். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே போய் அந்த ப்ரைமரி கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு பண்ணிட்டு வந்தோம். அண்ட் 26th Jan அன்னைக்கு மறுபடியும் காலேஜுக்கு போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபி செஷன் ஒன்று இருக்குது. எங்களோட அதாவது கம்ப்ளீட் ஃபைனல் இயர், அதாவது ராவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி செஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரியே வந்து மார்ச் பாஸ்ட்டும் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதான் ரிபப்ளிக் டே அன்றைக்கி யூஸ்வலாக பண்ணுற சில ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம். ஸோ மறுபடியும் நாங்கள் காலேஜுக்கு போவோம் 26 அன்றைக்கி. ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப் வித் டே 32 ஆஃப் ராவே. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னும் நிறையா அப்கமிங் டேஸில் வந்து இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரியே வந்து இது ராவேக்குள்ளே வருமானு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் இதுவுமே வந்து ராவே கன்சிடரேஷனில் என் சைடில் இருந்து பார்த்தா நான் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறேன். பட் ராவேன்றது வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வர ஆக்டிவிட்டீஸ் தான் நான் மென்ஷன் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் இதை வந்து மென்ஷன் பண்ணி vlogல ஆட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ ஓகே, டே 33 சந்திப்போம்.